ஏக்கா நீங்க ஒன்றும் சாப்பிடலையா? எம்மா இந்த மாங்காவை தின்னு பாருமா, என்ன டேஸ்டா இருக்கு தெரியுமா? எனக்கு மாங்காவெல்லாம் திங்கிற அளவுக்கு பல்லு கிடையாது மக்கா. எனக்கு ஒரு மாதிரி இருக்கிறதுனால தான் நான் சோடா வாங்கி வச்சிட்டு இருக்கேன். நான் தின்னதே எனக்கு போதும். சச்சு கண்மணி அக்கா, உங்களுக்கு மாங்காய் வேண்டாமா? அதெல்லாம் பல்லு கூசுமா, எனக்கெல்லாம் வேண்டாம். பார்க்க நல்லா தான் இருக்கு. என்ன டீ ராணிக்கா, நீங்க? எனக்கு வேண்டாமோ, நீங்க தின்னுங்க. சரி, யாருக்கு வேணாலும் கூச்சப்படாம எங்கிட்ட இருந்து எடுத்துக்கங்கன்னு. ஏக்கா இந்த மாதிரி சோடாவெல்லாம் குடிக்க கூடாதுக்க. அதை விட அந்த தர்பூசணியாவது சாப்பிடுங்கக்கா, உடம்புக்கு குளிர்ச்சியா இருக்கும். எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த மாதிரி பாலத்துக்கு அடியில் உட்காந்துக்கிட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், காத்தோட காத்தா நம்மளோட கேலரிஸும் பறந்து போயிருமா. எந்த கிளவிடி பறந்து போகும்? எக்கோ அது கேலரிஸ். கேலரிஸ்னா என்ன சொல்லுவாங்க? சின்ன பொண்ணுக்கு நான் வேணா சொல்லட்டுமா? சொல்லுமக்கா. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கேலரிஸ்னா கொழுப்பு சத்துன்னு வேணா வச்சுக்கோங்க. நம்ம கண்டது கையிலெல்லாம் சாப்பிட்றோமா இல்லையா? என்ன கிடைக்கும் கையில் சாப்பிட்றோமா இல்லையா? அதாவது என்ன சொல்ல, இந்த கேக்கு, பிட்சா, இந்த மாதிரி சோடா இதெல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல உள்ள கேலரிஸ்லாம் வந்து கூடும். ஆமா, அதை சரி பண்ணணும்னா அதுக்கு ஏத்தாப்புல நம்ம எக்ஸசைஸும் பண்ணணும். என் மக்களே, ஒத்த சோடா தானே குடிச்சேன், அதுக்காடி என்ன இப்படி பண்றீங்க? ஏக்கா அப்படி இல்லைக்கா, கேலரிஸ்னா என்னன்னு எனக்கு அப்படி விவரமா சொல்ல தெரியல. அதனால நம்ம வேணா வீட்டுக்கு போனோன்னே அப்படின்னா என்னன்னு நான் உங்களுக்கு விவரமா கூகுளை பார்த்து சொல்றேன். ஓகேவா? ஆமா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போய் இந்த பாடத்தை தான் படிக்கிறோம். சின்ன பொண்ணு, அப்ப நீ இனிமே சோடா கிடலாம் குடிக்க மாட்டியோ? ஏக்கா அப்படிதான் நானும் நினைக்கேன், ஆனா இருக்கதான் முடியல. நானும் கூடிய மட்டும் வரைக்கும் குடிக்க கூடாதுன்னு தான் நினைக்கேக்கா. ஆனா எப்பெல்லாம் நினைக்கணும் அப்பதாக்க குடிக்கணும்னு தோணுது. சின்ன பொண்ணு, இத தின்னு பாரு, தேனு மாதிரி இன்னைக்கு. இக்க கண்டிப்பா திம்பேன், நீங்க கவலைப்படாதீங்க. இதை முடிச்சிட்டு அதை வந்து சாப்பிடுறேன். ஏம்மா வாங்கம்மா சீக்கிரம். எவ்வளவு நேரம் தான் சாப்பிடுவிய? நாங்க எப்பவே முடிச்சாச்சு. எப்ப பாரு எல்லாத்துலயும் அவசரம் தான். அவசர அவசரமா திங்கணும், அவசர அவசரமா நடக்கணும். போங்க, நாங்க மெதுவா தான் தின்னுட்டு வருவோம். அப்ப சரிதான். அப்ப நாங்க ஆத்து பக்கம் போறோம், நீங்க ஆறாமல தின்னுட்டு மெதுவா வாங்க. அங்க பிள்ளைகள் எல்லாம் குதிச்சுக்கிட்டு இருக்காவ, ஆத்து பக்கம் போகணும் ஆத்து பக்கம் போகணும்னு. நீங்க இப்படி மெதுவா சாப்பிட்டீங்கன்னா எப்பதான் போறது? இது சரியில்ல, போல நாங்க வாரோம். ஏ மக்கா, சொல்லுங்க தே. மாங்காய் வேணுமாடே? வேண்டாத்தே வேண்டாம், எங்களுக்கு இட்லியே போதும். எத்தே, இதான் நான் தடவை பார்க்கேன். இட்லி தோசைன்னு எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இதையும் வந்து சாப்பிடுறது. மக்கா இதுல ஒரு சயின்ஸ் இருக்கு. நம்ம இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இட்லியை